சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சமீபத்தில் சைவம் மற்றும் வைணவம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதன் காரணமாக அவர் மீது 124 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. இதில் எம்எல்ஏ எம்பிக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் பொன்முடி அவர்களால் பதில் பேச முடியாமல் மாறிவிட்டது. பொன்முடியின் வழக்கறிஞர் நீதிபதி கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் அமைதியாகிவிட்டார். அமைச்சராக இருந்தால் மன்னரா? என்ன வேண்டுமானாலும் மைக்கில் பேசிவிடலாமா? மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக மக்களில் இருந்து தேர்வு செய்யப்பட்டவர்தான் அமைச்சர்கள் என்றும் அதனால் அவர்களுக்கு தனி அதிகாரம் ஒன்றும் கிடையாது, மக்களும் அவர்களும் ஒன்றுதான் என்றும் நீதிபதி பேசியுள்ளார். மேலும் குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக மேடையில் பேசியதால் திமுகவின் எம்பி கனிமொழியும் கடுமையான குற்றச்சாட்டை பொன்முடி மீது முன்வைத்தார். இதனால் பொன்முடியின் துணை பொதுச் செயலாளர் பதவியும் அமைச்சர் பதவியும் பறிபோனது. மேலும் வயது மூப்பின் காரணமாக தவறுதலாக பேசிவிட்டேன் என்றும் நீதிமன்றத்தில் கூறியுள்ளார். வயது மூப்பின் காரணமாக அமைச்சராக பணியாற்றலாம், அப்பொழுது கவனம் இருக்கிறது, மேடையில் பேசும் பொழுது கவனம் இல்லையா என்ற கேள்வியையும் நீதிபதி கேட்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட அதாவது பொன்முடிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்ட நபர்களிடம் இருந்து உங்களுக்கு ஆதரவாக மனு வந்தால் மட்டும்தான் உங்களது வழக்கை முடிக்க முடியும், இல்லை என்றால் நிச்சயம் சிறை தண்டனை தான் என்பதற்கேற்ப நீதிபதி இந்த வழக்கை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளார். ஏற்கனவே பொன்முடியின் மீது பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. தற்பொழுது பொன்முடி அவர்கள் வாய் கொழுப்பின் காரணமாக நீதிமன்றம் வரை சென்றுவிட்டார். இதன் காரணமாக மக்களிடமும் அவப்பெயரை பெற்றுவிட்டார். மீண்டும் பொன்முடி அவர்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று உதயநிதியும் மறைமுகமாக தெரிவித்துவிட்டார். திமுகவின் மூத்த அமைச்சர்களது செயல்பாட்டின் காரணமாக திமுகவிற்கு அவப்பெயர்தான். இனியும் பொன்முடிக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டாம், அவரது மகனுக்கு வாய்ப்புகளை வழங்குவோம். ஆனால் தற்பொழுது வரை திமுகவில் பொன்முடி அவர்களை ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து பேசவில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுகவில் இருந்து ஓரம் கட்டப்பட்டார் பொன்முடி என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். தவறுதலாக பேசிவிட்டேன் என்று பொன்முடி கூறுவதை ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது அவருக்கு தண்டனை வழங்கலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.